எப்பயுமே வளரும் ஒரு அறிமுகமான புதிய நபர்களை வரவேற்கிறதுல செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு நம்மிடையே நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி திருமதி சுப்ரஜா சுரேஷ், டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர். ஒரு அனுபவம், 7 வருட அனுபவங்கள் வாய்ந்த சிறப்பான ஒரு ஜோதிடர். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடத்தில் அனுபவம் வாய்ந்தவர். அவர் இன்னைக்கு நமக்கு தன்னுடைய அனுபவ கருத்துக்களை தருவதற்காக வந்திருக்காங்க. சகோதரி அவர்களை உளமாற செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை வரவேற்கிறது. குரு வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம். இந்த சிறப்பு அழைப்பதற்கு நான் உண்மையாலுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். திரு பிரகாஷ் அவர்களை எனக்கு கடந்த ஒரு 1.5 வருஷமாக எனக்கு தெரியும். நான் இந்த ஃபீல்டில் 7 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு இன்னொரு பிஸ்னஸ் இருந்தது. ஸோ அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சரி இது ஒரு சர்வீசஸ் பண்ணணும், நம்மளோட கருத்துக்கள், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு சிறப்பான ஒரு கலை. இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. இதுக்கு ஒரு பொறுமை வேணும். ஒரு ஆய்வுகள் பொறுமையாக மேற்கொள்ளக்கூடிய அந்த தன்மைகள் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒருத்தவங்களோட லைஃப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு எவ்வளோ தயாராக இருக்கணும். எவ்வளவோ ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாகி எத்தனை ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அப்போது அப்படிப்பட்டவங்களோட வழியில் நம்மளும் வரோம். அப்படிங்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயத்தங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதற்கான பொறுமை இருக்குது. அதற்கான ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அறிவுத்திறன் கண்டிப்பாக இந்த ஜோதிடர்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்த பிரகாஷ் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற இந்த டீம் எல்லாத்துக்குமே, எனக்கு எத்தனை பேர்த்தோட பேரும் எனக்கு தெரியாது, இந்த டீமுக்காகவும் எல்லாத்துக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைக்கி நான் என்ன பேச போகிற தலைப்பு அப்படின்னா, நான் நிறைய இடத்துல போய் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், ஏன்னா பிகாஸ் நான் இந்த தமிழ் ஜோதிடத்தை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் கேரளா அப்புறம் நார்த் இந்தியன்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் போய் அதை பற்றின ஒரு விரிவாக்கமெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அப்போது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாதகம் ப்ளஸ் அந்த ஜோதிட முறையை பார்ப்பாங்க. நார்த்தில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி தமிழில் லக்னத்தை வச்சு மெயினாக பார்க்குறோம். இங்கே ஏல்பி இருக்குது, கேபி இருக்குது, பாரம்பரியத்திலே டிஃப்ரெண்ட்டான முறைகள் இருக்குது. நார்த்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராகுவையும் கேதுவையும் அடிப்படையாக வைத்து மட்டுமே சிறப்பாக சொல்லுவாங்க. அப்போ அந்த ராகு கேது இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அந்த ஒரு ஜாதகத்தை எப்படி கொண்டுட்டு போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சூப்பராக அங்கே படித்து அங்கே ட்ரெயின் ஆகி என்னோட அறிவாற்றலின் படி உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ராகு கேது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஆரம்பம் அப்படிங்கிறது தலை, முடிவு அப்படிங்கிறது கேது. இதுதான் அவங்க மேற்கொள்கின்ற ஒரு மெத்தட். இது நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி நம்ம அதை கொண்டுட்டு வரலாம்? பொதுவாக ராகு என்பது என்ன எல்லாத்துக்குமே தெரியணும் இல்லையா? ஆசை, பேராசை, அதே மாதிரி உங்களுக்கு உல்லாசங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ராகு தான். அதுக்கப்புறம் ராகு அப்படின்னாலே என்ன ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னா பிரம்மாண்டம். ஏன்னா ராகுவை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஜாதகக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்கள மீறின ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ராகு. கேது அப்படிங்கிறவர் என்னென்னா அப்படியே ஆப்போசிட். ஏன்னா முடிவு தானே, எல்லாத்தையும் முடிச்சுட்ருவார். அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே நினைப்பாங்க. இப்போ கேதுவும் அவர்களும் கேதுவை ஆதிக்கம் கொள்ளவும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கு எல்லா ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த ஆசை அடையிறதுக்கு முன்னாடியே அதனுடைய விரக்தி தன்மை வந்துடும். அந்த விரக்தி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலை கொண்டுட்டு இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது,
அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்துடுவாங்க. இதுதான் கேது. இந்த ராகு கேதுவை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கிரகத்தோட ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும், கேது சேர்ந்தா எப்படி இருக்குது, இது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸ் உங்களுக்கு. இப்போ வந்து ராகு ஒரு பேராசை, ராகு ஒரு போகக்காரகன். இப்போ சொல்லுவாங்க தெரியுங்களா, இப்போ ராகு வந்து இப்போது ஒன்றும் இல்லை, ஒரு வாழ்க்கையில் நீங்கள் திடீர்னு ஒருத்தர் வந்து போன வருஷம் வரைக்கும் அவர்கிட்ட ஒன்றுமே இருந்திருக்காது, இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி லாட்ரி அடிச்சிருக்கும், திடீர் பணக்காரர், திடீர்னு ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் ராகு தான். திடீர்னு வரக்கூடிய எல்லா விஷயமும் ராகு தான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, புது பணக்காரன் பண்ணுற சேட்டை தாங்க முடியலடா அப்படின்னு. இது எல்லாமே ராகு தான். திடீர்னு அவங்க பண்ணக்கூடிய அலப்பறைகள்லாம் வந்து தாங்க முடியாது. ஆனால் சில பேர் வந்து ராகுவோட ஆதிக்கத்திலே பிறந்திருப்பாங்க. நம்பர் 4 இதெல்லாமே ராகுவோட ஆதிக்கம். அவங்க பிறவியிலே வந்து அந்த பேராசை குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, அந்த பேராசையை அவங்களுடைய லக்ஸூரியஸான லைஃப்க்கு கொண்டுட்டு போயிடும். எந்த ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சே தீருவாங்க. இதுதான் ராகுவோட ப்ளஸ். ஆனால் ராகுவோட மைனஸ் என்ன அப்படின்னா, அதே ஆசையை பேராசையை போய் புதக்குழியில் போய் தொப்புன்னு விழுக வைக்கும். அப்போது இந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குணம் யாருக்கு இருக்கோ அதை கரெக்டாக பயன்படுத்தி கொண்டுட்டு போவாங்க. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராகுவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அது அந்த தசாபுக்தியை பொறுத்து இருக்குது. அது வந்து குருவால் பார்க்கப்படுகிறதா சுபர்களால் பார்க்கப்படுகிறதா என்று நிறைய கோணங்களில் பார்த்து நம்ம வந்து அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு ஜாதகத்தில் இது நம்ம காமனாக எடுத்துப்போம். ராகுவும் சூரியனும் சேர்ந்தா என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படின்னு சொல்கிறேன். சூரியன் அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, முதன்மையான ஒரு கிரகம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் அப்படிங்கிறது அரசியலை குறிக்கும். சூரியன் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எல்லாத்தையுமே குறிக்கும். இதோட ராகு சேர்ந்தா எப்படி இருக்கும்? ராகு அப்படிங்கிறது அதோட ஆசையை அதிகப்படுத்தும். இப்போ அரசியல் ஒருத்தர் வந்து நுழைஞ்சிட்டாரு, அப்படியே ஒரு லைம் லைட்டில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ராகு இருந்தால் தான். இப்போ ஒரு ஆள் ஒரு பர்சன் ஒருத்தங்க உள்ளே நுழையும் போதே ஒரு 150 கேமரா சுற்றிட்டு ஃபோட்டோ எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த லைம் லைட் கொடுக்கறது ராகு. அந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க அப்படியே முடிச்சிருவாங்களா, அந்த ஆசை அதிகரிக்கும். அப்போது ராகு சூரியன் சேர்ந்தால் அதிகார ஆசைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களோட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த ஆசை வந்து தூண்டுதலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து தந்தை வழி கர்மாவை குறிக்கும் ராகு சூரியன் சேர்ந்தால். அடுத்தது வந்து ராகு சந்திரன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மனதளவில் யோசிக்கக்கூடிய நினைப்பு, அப்படியே மனசுலேயே கற்பனை கோட்டை கட்டி 13வது ஈஃபில் டவர் மாதிரி ரொம்ப ஹையாக கட்டிடுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க மெயினாக வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். அப்போ தைரியம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ராகு சந்திரன். இது வந்து கிரகண தோஷ அடிப்படையிலையும் சொல்லலாம், அது வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக. பட் நம்ம இப்போ செயற்கையின் அடிப்படையில் பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரியான செயற்கைகள் வந்து இருந்தால் சந்திரனோடு இருக்கும்போது இது வந்து ஒரு தாய்வழி கர்மாவான்னு கேட்டால் கிடையாது, கேது தான் தாய்வழி கர்மா. ஸோ இது வந்து என்னென்னா சந்திரன் அப்படிங்கும்போது உணவு பிரியர்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த சாப்பிட்றதுல அப்படியே ஆசை ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது ராகு ப்ளஸ் செவ்வாய். ராகுவே ஒரு கோபக்காரகர், செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசரமான ஒரு கோபம். ராகு செவ்வாய் இணைவுங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு செயற்கை. அப்போ ராகு செவ்வாய் சேர்ந்ததுன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு கணவன் ஜாதகத்திலேயோ ஒரு மனைவி ஜாதகத்திலேயோ ராகு செவ்வாய் சேர்ந்தாலே ஃபஸ்ட்டு திருமணம் குறிக்கக்கூடியவங்க பயந்துக்குவாங்க. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மன போராட்டம் கண்டிப்பாக இந்த ஜோதிடர்களுக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு செயற்கை. ராகு ப்ளஸ் செவ்வாய் ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆத்திரம், பெரிய ஆத்திரம். இது வந்து அதான் சொன்னல எண்டே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு செயற்கை இருக்கும். அதே மாதிரி அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப டவுட்டு தான். அதுவும் இல்லாமல் ஒரு லைம்லைட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் போவாங்க. செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் லைம்லைட் ஆவாங்க. அதே மாதிரி ராகு ப்ளஸ் சுக்ரன். சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ஆசையை தூண்டும், சுகபோக வாழ்க்கையை தூண்டிக்கிட்டே இருக்கும். ராகு சுக்ரன்
காம்பினேஷன்னாலே வந்து இது ஒரு விதமான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப லைம்லைட்டாக அந்த சுகபோக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு கேளிக்கை விடுதிகள் இதெல்லாமே சுக்கிரனை குறிக்கும். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுவினுடைய ஆதிக்கத்தை நம்ம நிறையா பார்க்கலாம். அடுத்தது ராகு ப்ளஸ் சனி. சனி அப்படிங்கிறது ஒரு மந்தம், சனி அப்படிங்கிறது ஒரு உழைப்பு. அப்போ ராகு சனி எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடினமான உழைப்பை அந்த ராகு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கான பலனே இருக்காது. இது வந்து ராகு சனியோட இணைவு இருக்கும். அதே மாதிரி சனி அப்படிங்கிறது நீச்ச தொழில். இதுக்கு நிறைய விதமான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது சனி. அப்போ வந்து அந்த ஜாதகத்தில் சனி எப்பேற்பட்ட டிகிரி வாங்கியிருக்கு, எந்த பாவத்தில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான பலன்களை அந்த ராகு வந்து கொடுப்பாரு. அப்போ என்ன அப்படின்னா கடின உழைப்பாளியை குறிக்கக்கூடிய இடம் வந்து ராகு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்க சனி ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு இருக்கும். அடுத்ததான் வந்து கேது. இவ்வளோ ஆசையும் அப்படி ஆப்போசிட்டாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் வந்து கேது. எல்லாத்துலேயுமே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கும். ராகு அட்டாச்மெண்ட், இது வந்து ஒரு டிட்டாச்மெண்ட். எதுலேயுமே வந்து ஒரு ஆசை இருக்காது, எதுலேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி. இங்கே போகணுமா, ஓ அப்படியா, இந்த வாழ்க்கையா, என்ன வாழ்க்கை இது அப்படின்ட்டு ஒரு விரக்தி. அதே மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு ஒரு 10 வயசு பொண்ணுக்கிட்ட வந்து அந்த கேது ஆதிக்கம் இருந்ததுன்னா 50 வயசு பாட்டி மாதிரி பேசுவாங்க. இப்போவே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நம்ம நிறைய பேரை அப்படிப்பட்ட ஒரு பர்சனலாக கடந்து வந்திருப்போம். அப்போ கேது சூரியனோட சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது ஒரு பவர். அப்போ அதில் ஒரு ஈகோ கலந்த ஒரு கேது சூரியன் இணைந்தால் ஈகோ கலந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு கெத்தான பர்சன், ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஒரு அந்த குடும்பத்தை எப்படி வழிநடத்துவார் அப்படின்னா ஒரு கெத்தாக ஸ்பிரிச்சுவலாக இப்படி தான் இருக்கணும், ஆன்மீகத்தில் கொண்டுட்டு போகணும், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக அதை வந்து கொண்டுட்டு போவார். இதே வந்து கேது சந்திரன் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு துறவி சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ அந்த மனம் எப்படி இருக்கும், துறவியை சார்ந்து செல்லக்கூடிய அந்த மனமாக இருக்கும். இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த லோன்லினஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட பேசினா ஓகே, அறிவு இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க வந்து பேச்சு வந்து அவங்கக்கிட்ட ஒரு பெருசாக இருக்காது, அமைதியாக தான் இருப்பாங்க. இதே வந்து கேது ப்ளஸ் செவ்வாய், இது எப்படி இருக்கும் அப்படின்னா கோபம் இருக்கும். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னா செவ்வாய் கோபம். கேது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம். அந்த கேதுவோடு சேர்ந்த அந்த கிரகம் எப்படி அதை வந்து வழி நடத்தும் என்றால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு செவ்வாய் கேது கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எல்லா இடத்துலையுமே இருக்கும். கேது இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நார்த்தீகவாதியாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி வந்து ரொம்ப அறிவாற்றல் உடையவர்களாக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு பேச்சு திறமையுடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கேது ப்ளஸ் புதன் அப்படிங்கிறது வந்து விஞ்ஞான அறிவை, அதாவது இங்கே இருப்பாங்க ஆனால் சேட்டிலைட் பற்றி எல்லா அறிவும் இருக்கும். ஆனால் அவங்க சேட்டலைட்லாம் படிச்சிருப்பாங்களான்னு கேடாது, ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலான அந்த விஞ்ஞான அறிவு, ரிசர்ச் எல்லாமே இந்த புதன் புத்திகாரகனோட இந்த கேது சேரும்போது டபுள் அல்டிமேட்டாக இருக்கும். ரிசர்ச் பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணி 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 ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிச்சி புதுசாக சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கேது ப்ளஸ் குரு. கேது ப்ளஸ் குரு எப்படி இருக்குது அப்படின்னா, குரு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக பயணங்கள் கொண்ட ஒரு காம்பினேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு பெரிய சாமியார்கள், பெரிய துறவிகள், இதெல்லாமே வந்து குரு கேது காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு வரும். அடுத்தது கேது சுக்கிரன். ராகு சுக்கிரனில் என்னென்னலாம் என்ஜாய் பண்ணாங்களோ அதெல்லாம் கேது சுக்கிரனில் அப்படியே அந்த என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்கும். எதுலேயுமே ஒரு நாட்டம், ஒரு சினிமாவில் இருக்காது, எங்கேயுமே ஒரு கேளிக்கை விடுதிகளுக்கு போக மாட்டாங்க, வீட்டில் கூட ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க, லோன்லினஸ்ஸாக இருப்பாங்க. இதெல்லாமே வந்து கேது சுக்கிரனோடது. கேது சனி அப்படிங்கிறது ஒரு ஆழமான ஒரு கர்மாவை கலந்த ஒரு இது. இவங்க ரொம்ப ஐசோலேட் ஆகிட்டே இருப்பாங்க, ரொம்ப தனிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா சனி மந்தக்காரகன், கேது ஞானக்காரகன்,
அறிவு இருக்கும், எல்லாம் இருக்கும். நான் தனியாக தான் இருப்பேன், என்கிட்ட யாரும் பேசக்கூடாது, நானே ஆக்டிவ் பேச மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான் வந்து இந்த கேது சனி. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது ராகுவை குறித்து நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இப்போ மேஷத்தில் வந்து ராகு இருந்தார் அப்படின்னா அது ஒரு தைரியமான ஒரு வீடு. அப்போ வந்து ராகு எப்படிப்பட்ட ஒரு தைரியம் கொடுக்கணும்னா அன்லிமிட்டடான ஒரு தைரியம், எங்கேனாலும் இறங்கி வேலை செய்யும். கேது அப்படி கிடையாது. தைரிய வீட்டில் இருந்தாலும் நான் அமைதியாக தான் இருப்பேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஸோ எனக்கு வந்து கேட்டால் நான் வந்து பேசுவேன், அவ்வளோதான். அது வந்து அவங்க வாயை திறக்க வைக்கிறது கஷ்டம். எல்லாத்துலேயுமே அந்த தைரியம் இருக்கும். அப்போ சுக்கிரன் வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா இதே இது காம்பினேஷன் தான். கேது இருக்கும்போது அந்த ஒரு ஆசைகளே இருக்காது. புதன் வீட்டில் வந்து ராகு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அறிவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும், புத்தியை வந்து செம்மையாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேது புத்தி இருக்கும், விஞ்ஞான ரிசர்ச் எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ராகு நின்ற பலன்களையும் கேது நின்ற பலன்களையும் நீங்கள் வந்து பார்த்து அந்த லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தசாபுக்தி நடக்கும். ராகு மகாதசை 18 வருஷம் அவங்க யாராக இருக்காங்க, யார் சாரம் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், ராகு தசை ஒருத்தங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 வருஷம், அடுத்து ஒரு 6 வருஷம், 6 வருஷமாக பிரிச்சுக்கணும். ராகு முதல்ல ஒரு கிரகத்தின் அந்த ஜாதகரோட கர்மாப்படி ஃபஸ்ட்டு 6 வருஷம் கொடுத்தாரு அப்படின்னா கடைசி 6 வருஷத்தை அப்படியே எடுத்துகிட்டு போவார். நடுவில் மீடியேட்டாக 50-50 இருக்கும். ஃபஸ்ட்டு ராகு ஒரு ஜாதகக்காரரை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னா போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார். இந்த ஸ்கேம் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, கரன்சி ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம், இதெல்லாமே ராகு தான். அதே மாதிரி சில பேர் லாட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமாக லாட்ரி வாங்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த போகத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த ராகு என்ன பண்ணுவோம், தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து நம்மளோட இழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆன்லைன் ஸ்கேம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் எத்தனை பேர் வந்து அதில் மாட்டி முடிச்சுக்கிட்டு செத்துருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாமே அந்த ஜாதகத்தில் அவங்களுடைய கர்மாப்படி தான் அது நடக்கும். ராகு கேதுவை யாருமே சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தோட ஆசைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா என்ஜாய்மெண்ட்டு, எல்லா பிரச்சனையும் கொடுக்கறது இந்த ராகு கேது மட்டுமே தான். என்றைக்குமே இந்த ராகு கேது வரும்போது நம்ம கண்ட்ரோலாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும், இதுக்கு தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆஸ்ட்ராலஜர்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட வாழ்க்கையில் ராகு தசை வருதா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பாவம் எப்படி இயங்குது, ஏன்னா வழிகாட்டக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். நான் வந்து ஜாதகத்தையே நம்ப மாட்டேன், நான் வந்து யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டேன். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் கேட்டு பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள்னால உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராகு காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு 18 வருஷம் வரும்போது குடும்பத்தையே மாற்றிடும். ஒரு ஆணுக்கு ராகு தசை வருது, ஒரு பெண்ணுக்கு ராகு தசை வருது அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸை வழிநடத்தக்கூடியதே அந்த 18 வருஷங்கள் எப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தை தலைகீழாக்கிடும். அது நல்ல விதமாக இருந்தால் சந்தோஷம். அதுவே ஒரு பாதாள குழியில் போய் விழுகுது அப்படின்னா அலர்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய, இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராகு அப்படிங்கிறது வந்து மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமும் கூட. இப்போ வந்து காலபுருஷனோட வீட்டில் 11ஆம் வீட்டில் ராகு இருக்குது, காற்று ராசியில். அப்போ சூரியன் கேது இணைவப்போ வந்து பார்வையிலே வந்து பெரிய ஃப்ளைட் கிராஷ் காமிச்சிது காற்று ராசியில் இருக்கும்போது. இப்போது ரீசண்டாக வந்து போன மாதத்துலலாம் வந்து சூரியன் கேது அங்கேயே தான் இருந்து பார்வை பார்க்குறாரு. ஆனால் சூரியன் ட்ராவலாக ராகு கூட இருக்கும்போது எத்தனை பெரிய அரசியல் மாற்றங்கள் இன்னுமே அது போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்தது எல்லாமே கோச்சார சனி கூட இணையும் போது இன்னும் பெரிய பெரிய பேரழிவுகள், பிரளயங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். அது எந்த மாதிரி, எந்த திசைகள் அப்படிங்கிறது வந்து எல்லாமே பாதிக்கும். இப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிறது நீரில் போய் சனி உக்காந்துட்டாரு. அடுத்ததாக இப்போ வந்து சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்கார். சுக்கிரன் உச்சமாக இருக்குது, புதன் இவ்வளோ நாள் வக்கரமாக இருந்து நிவர்த்தி ஆக போகிறார். அப்போ வந்து உங்களுக்கே தெரியும், புதன் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன், புதன் அப்படிங்கிறது வந்து ஃபோன், எத்தனையோட பிரச்சனைகள், யாரோட பெரிய பெரிய ஆளுங்கள் இவங்களாம் இந்த தப்பை செஞ்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்தோட பிரச்சனைகளும் இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் தான் வந்து உலக ரீதியான கோச்சார ரீதியான நடக்கக்கூடிய விபரீதங்கள்.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி, ராகு அப்படிங்கிறது டெக்னாலஜி, எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல டெக்னாலஜி வளருதோ அதுக்கு ஈக்குவலான பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த டெக்னாலஜி இது எல்லாமே ராகுனால மட்டுமே தான், ராகு புதன் சேர்க்கையோட மட்டுமே தான் வந்து இதோடது எல்லாமே. இப்போ வந்து குரு நிவர்த்தி ஆயிட்டாரு, இனிமேல் வந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வந்து அமோகமாக இருக்க போகுது. அடுத்தது குரு பயிற்சி சூப்பராக இருக்க போகுது. சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த சூப்பரான ஒரு வாய்ப்பை கொடுத்த செந்தூரான் அறக்கட்டளைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுப்ரஜா சுரேஷ், கோவை 9003913083. ஸோ ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அரிய வாய்ப்பை அளித்த செந்தூரான் அறக்கட்டளை மற்றும் அவர்களுடைய டீமுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ராகு கேதுக்கு மிகவும் சிறப்பாக அவங்களுடைய பாணியில் உரையாற்றிய சுப்ரஜா சுரேஷ் அம்மா அவர்களுக்கு நமது ஆனந்தி அம்மா அவர்கள் மரியாதை செலுத்துவாங்க.